உங்களுக்கு தெரியுமா சயின்டிஸ்ட் லைட்டோட ஸ்பீடாக போகிறது எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ்ஷிப்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சானா? இல்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ்ஷிப்லாம் உருவாக்கல, அதுக்கேற்ற மாதிரி குறுக்கோளியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது பேர் தான் வார்ப் பபுள். ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு பபுளில் வச்சுட்டு அந்த பபுளை சுற்றி ஸ்பேஸை பெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த பபுளுக்குள்ளே டைம், அட்மாஸ்பியர், கிராவிட்டி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். பட் அதை சுற்றி தான் மாறும். என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி ஸ்பேஸ்ஷிப் அப்படியே தான் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற ஸ்பேஸை தான் பெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஏ பாயிண்ட் பி பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெயிட்டாக தானே. ஆனால் நம்ம மடக்கிட்டோன்னா ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். இதுதான் வார்ப். இதை வச்சு 100 லைட் இயர்ஸை ஒரு மாதத்துல கடந்துடலாம். இது வெறும் தியரி மட்டும் தான், இது ப்ரூவன் கிடையாது. மாடர்ன் மேக்ஸ் வச்சு இது பாசிபிள், பட் ஃபிசிக்ஸ் படி இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட தேவையான எக்ஸாட்டிக் மேட்டரும் நெகட்டிவ் எனர்ஜியும் கிடையாது. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஹியூமன்ஸ்னால தூரத்தில் இருக்க ஸ்டார்ஸ் கூட போக முடியும்.